நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. இப்போ முரளி பயங்கரமாக ஒரு திட்டத்தை தீட்டி எப்படியோ அபியோட குடும்பத்துக்கிட்ட பேசி அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அபியையும் ஒத்துக்க வைக்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணி. ஏன்னா இப்போ அபியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பாவே பிளாக்மெயில் பண்ணுறாரு அபியை. இதனால் வேறு வழியே இல்லாமல் அபியும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அபிக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து தனியாக கூப்பிட்டு முரளிக்கிட்ட இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முரளி சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவர் ஏற்கனவே துடிச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ 2 பேத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் குடும்பத்துக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ரகசியமாக தான் காத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முரளி வேறு யாரும் இல்லை, அஞ்சலியோட வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிற உண்மை வந்து பார்த்திங்கன்னா அபியோட அப்பாவுக்கு தான் தெரிய வரும். ஸோ அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.